அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதுதான் தேவ சித்தம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பவுல் சொன்னதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் நடத்துவார். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடித்தளம் ஜெபம். விசுவாசிகளின், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்பிக்கை ஜெபம். கர்த்தருடைய ஊழியர்களும் விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த சர்வ ஆயுதம் ஜெபம். சாத்தான் நடுங்குகிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம், ஜெபம், ஜெபம். அப்படியானால் இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமேன். எப்படி அசைந்ததா? கர்த்தருடைய பிள்ளைகளை புல்டவுசர் வச்சு இடிச்சாங்களா? இல்லை. அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இடத்தையே வல்லமையான அபிஷேகம் அசைக்குமானால் உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு ஏமாத்திரம். இந்த அக்டோபர் முதல் வாரத்தின் உங்களுடைய கமிட்மெண்ட் இருக்க, அது ஏமாத்திரம். உங்கள் தேவைகள் இருக்கு, அது ஏமாத்திரம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய வேலைகள் செய்யணும், சரீரத்தில் பலவீனமாக இருக்கே, கவலைப்படாதீங்க, அது ஏமாத்திரம். அடிக்கடி சொல்லுங்க ஏமாத்திரம். இன்னொன்று சொல்லுங்க ஏமாத்திரம். இன்னும் இப்படி சொல்லுங்க, திஸ் இஸ் ஆல் லைட் திங்ஸ். இது சாதாரண காரியம், இது அற்ப காரியம் சொல்லுங்க. ஏனென்றால் நான் ஜெபிக்கிற பிள்ளை, சாதாரணமா இல்லை, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனை எல்லாம் அசைந்து இருந்த இடம் தெரியாமல் போகும். ஜெபம் பண்ணிடுவோமா? கையை வைத்து அப்படியே, எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே, அபிஷேகம் இடங்களை அசைக்குமானால், அபிஷேகம் சத்துருவின் கோட்டைகளை அசைக்குமே, அபிஷேகம் கட்டுகளை அறுக்குமே, அபிஷேகம் பிரச்சனைகளை கொண்டு வருகிற அலங்கத்தை அசைக்குமே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் ஆச்சரியமான தகவல்களை கண்களால பார்க்கட்டும், காதுகளால கேட்கட்டும், தேவ பிரசன்னத்தில் களி கூறட்டும், நடக்காதவைகள் நடக்கட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறீர். ஹல்லேலூயா. கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறீங்க. ஆமேன். ஒரு தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அபிஷேகத்தில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். பலவான் ஆமன் இருந்த இடம் தெரியாம சுக்கு நூறா ஆமேன் ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் சந்திக்கலாம். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த செய்தியை குறைந்தது ஒரு 50 பேருக்காவது நீங்க அனுப்பணும். சரியா? ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு, கேட்டிங்களா ஏசப்பா அவங்களோட பேசினாரா அப்படின்னு ஒரு செய்தி மெசேஜ் போடணும். சரியா? உங்களோட அவங்க பேசுவாங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.